5 வசனங்கள் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் ஒரு சிங்காரத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களை அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை சமாதானம் உண்டாவதாக. 333வது பக்கம். ஜோபு கிருபை நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்கு முன்பாக வருகிறேன் சொல்லுவேன், வரக்குள் வைத்து பார்த்துக் கொள்ளும். சொல்ல வார்த்தை தகுதி உள்ளவனாய் எனக்கு விளங்கப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 26ஆம் வசனம், பக்கம் 336. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கீழ்களை கை கொள்கிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு அதிகாரம் அவருடைய நாமத்தில் இருக்கிறது. அதிகாரம் எப்படின்னா, டிராபிக் போலீஸ் நின்று கொண்டிருக்கிறார், அங்கே டிராபிக்கை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு காரை நிப்பாட்டினா அவர் கையில் இருக்க ஸ்டாப்புங்கிற அந்த சிக்னலை காமிச்ச உடனே எப்பேற்பட்ட பெரிய எனது லாரியா இருந்தாலும் உடனே அது நின்றும். காரணம் அவர்களுக்கு பின்பாக ஒரு அரசாங்க அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. இதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த வாரம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை மறக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1 அதிகாரம் 12ஆம் வசனம், பக்கம் 124. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், அவர்களுக்கு உரிமை கொடுத்து வைத்திருக்கிறார். எப்படி தேவனுடைய பிள்ளை என்ன அதிகாரம் அவங்க இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை நாம் பெற்றிருக்கோம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? பரமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே. மனுஷனுக்கும் தெய்வத்திற்கும் தகப்பன் மகன் உறவை உண்டு பண்ணி கொடுத்தது ஒன்று யூத மார்க்கம், 2வது கிறிஸ்தவ மார்க்கம். ஆகவே இந்த உறவுக்குள் தேவன் நம்மை வைத்து போஷித்து நடத்த விரும்புகிறார். ஆகவே தான் தைரியமாக பரமண்டல் ஜபத்தை சொல்லும் போதோ அல்லது ஜபத்தை துவங்கும் போதோ எங்கள் பிதாவே, என் தகப்பனே, இன்னும் சொல்ல போனா அப்பா என்று அவரை அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஆண்டவர் இயேசு நம் எல்லாரையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்ப பிள்ளைகள் கேட்கும்போது பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமையும் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் எந்த வயசுல ஆசீர்வதிக்க முடியும்? அவர் ஆபிரகாமின் தேவன். நீங்க ஆண்டவரத்துல கேட்கும்போது ஒரு உரிமையோட கேட்க பழகுங்க. அவர் எங்கேயோ வானத்துல இருக்கார், நான் பூமியில இருக்காருங்கள. அவர் தேவரீர் என்னுடனே கூட இருக்கிறேன், இது என் கூட இருக்கிறேன். அதே ஆண்டவரே எனக்கு இது தேவை, என் குடும்பத்திற்கு இது தேவை, என் பிள்ளைக்கு இது தேவை, என் ஊழியத்திற்கு இது தேவை, என் சபைக்கு இது தேவை என்று அவரிடத்தில் உரிமையோடு கூட கேட்கப்படுகிறது.
இது ஒரு அதிகாரம். இரண்டாவதாக, ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன அதிகாரம் கொடுத்தார்? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தோம். போன வாரம் மார்க் 16ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள், ஊழியக்காரங்களால் நடக்கும் அடையாளங்கள் நான் சொல்லியிருக்க இல்லை. இயேசு கிறிஸ்துவை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள். சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம். தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருங்க. இல்ல அதுவல்ல, 12 அல்ல, 19. மன்னிக்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தும். எதன் மேலே ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் என்றால், பிசாசின் மேலே நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அநேக தேவ பிள்ளை ஆண்டவரை விசுவாசிப்பார்கள், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த தவறி விடுவார்கள். நாம் அப்படி அல்ல. நாம் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை அறிந்து உணர்ந்து நாம் அதை பயன்படுத்த, ஜபத்திலே பயன்படுத்த உதவி ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21, 22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனில் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான். ஆகியில் தம் இருந்த சகல ஆயுத வர்க்கத்தை பறித்து கொண்டு கொள்ளை பொருளை பங்கிடுவான். இன்னும் மத்தேயு 12:29. இது எல்லாம் நம்ம அப்பப்போ பயன்படுத்தக்கூடிய ஒன்றை தவிர வாசியுங்கள். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவானுடைய வீட்டுக்குள் ஒரு புகுந்து உடைமையை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினான் அருகில் வீட்டை கொலை. இது எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் கொடுத்த அதிகாரம். விசாச கட்ட முடியுமா ஐயா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இன்னொருவர் அழகாக ஒரு பதில் சொன்னார். தடுத்து நிறுத்துதல். நம்முடைய குடும்பத்திற்குள் சத்துரை எந்த விதத்திலும் கேடு விளைவிக்காதபடிக்கு நீங்கள்லாம் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போதே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை எந்த விதத்திலும் சத்துரு தொடாதபடிக்கு அவனை கட்டி இருந்தால் அவனை தடுத்து நிறுத்துதல். நாம் சொன்ன ஸ்டாப். அது போல இந்த அதிகாரம் எல்லா தேவ ஜனத்திற்கும் ஊழியர்களுக்கும் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் எல்லாரும் அதை என்ன செய்வதில்லை, பயன்படுத்துவது இல்லை. அதனால பிசாசு உங்களை கண்டு பயப்படலாம். நாம அவனை கண்டு பயப்பட வேண்டிய. இயேசு என்னோடு கூட, இயேசு பெரியவர். அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் யோசனையில் பெரியவர். எல்லா தேவர்களை பார்க்கலும் அவர் பெரியவர். பெரியவர் நம்ம கூட இருக்கும் போது அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சின்ன பையன் யாராவது ஒருத்தர் மிரட்டுனா கொஞ்சம் இரு, நான் கூட்டி அண்ணன் பைக்கான கூட்டி கொண்டு போய் விட்டா என்ன அதான். ஒருவர் இப்படி சொல்கிறார், பிசாசுன் வீட்டு கதவை திறந்தால் இயேசுவை கதவை திறக்க அனுப்பு அப்படின்றார். ஆண்டவரே நீர் வாடும் வருவார்.
அதுக்குதான் அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார். எதற்கு? அவர் நம்மோடு கூட பண்ணும்படி, நம்மோடு கூட இருக்கும்படி. சபையிலும் இருப்பார், உங்களுடைய இல்லத்திலும் அவர் இருப்பார், வேலை தளத்திலும் இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாய் தன் பாலனை மறப்பாளோ? மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ளங்கையில் வரல. பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படியே பார்க்க ராஜரத்னா பார்க்கிற, அப்படியே ஜட்ஜ் ஆஃப் டேஸ்ல இருக்க ஆளை பார்க்கிற. என்னென்ன தேவையோட வந்து இருக்காங்க, அவன் தேவையை சந்திக்கணும், அவங்கள பாதுகாக்கணும். உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கார். அவர் கையிலிருந்து யாரும் நம்மை பறிக்க இயலாது. பிதாவின் கரத்திலிருந்து யாரோ, வியாதியா இருந்தாலும் சரி, பிதா போராட்டமா இருந்தாலும் சரி, மனிதராயிருந்தாலும் எதுவும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து நம்மை பறிக்க முடியாது. காரணம், அவர் கைக்குள்ள வச்சிருக்கார். அவர் கைக்குள்ள இருக்கிறத எந்த சத்ருவா தொட முடியுமா? தொட முடியாது. உங்க வீட்டுக்கு நீங்க தான் உத்தரவாதி, உங்க பிள்ளைகள். நான் என் குடும்பத்துக்கு உத்தரவாதி. சொல்லுவேன், ஆண்டவரே நான் தரப்புல என் குடும்பத்துக்காக நான் இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன். அதே போல இந்த சபைக்கு நான் உத்தரவாதி உங்களுக்கு. ஆண்டவரே இந்த சபையுடைய ஆத்துமாக்களை எந்த விதத்திலும் சத்துரு தொடரக்கூடாது, அவர்களுக்கு நன்மை உண்டாகணும், சோதனைக்காரன் வரக்கூடாது. கர்த்தாவே இவரை காத்து கொள்ளும் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுப்பார். நாவில் அதை வச்சு அடிச்ச உடனே நின்றும். தெரிய சரி, இம்மட்டும் வா, இதற்கு மேல் மிஞ்சி வராது என்று கடலுக்கு கட்டளையிட்ட கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆமென். என்ன சொல்ல மாட்டேங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்திற்காக அல்ல குடும்பத்துக்கு உத்தரவாதம் பண்ணலாம். சத்துரு ஒண்ணும் செய்ய முடியாது. அதிகாரத்தை பயன்படுத்திட்டோம். பயப்படவே கூடாது. பயப்பட வேண்டிய பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிற. பயப்படாதே, நான் உனக்கு கேளகம். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். பயப்படாதே, நீதின் வளர்கிறதுனால் உன்னை தாங்குவேன். சுரமந்தே பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுத்த பிதாவான என்ன செய்கிறார் பிரியமாய். பயப்படாதே பவுலே, உனக்காக உன்னோட இருக்கவளுக்கும் நான் தயவு பண்ணினேன். உங்களுக்கும் நமக்கும் தயவு பண்ணுவார், நம்ம கூட இருக்கிறவர்களுக்கும் தயவு பண்ணுவார். நம்ம கூட யாருக்கா? பிள்ளைகள் தானே. எத்தனை பிள்ளை எத்தனை பேர பிள்ளை இருந்தாலும் அவர்களுக்கும் கர்த்தர் தயவு பண்ணுவார். ஆமென். ஒரு கர்த்தர் நல்லவர். அடுத்தது லூக்கா 9:1 மத்தேயு 16:19 எடுக்கலை. 16:19 பக்கம் 25. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ இந்த பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கு. பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்துருக்க. ஒரு ரூமுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு கீயை கொடுத்து நீ இதை திறந்து உள்ள இருக்க பூரா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன பிறகும் அது எப்படி இவர் உண்மையா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நம்மளை ஏமாத்துறாரா? திறந்த உள்ள இருக்கும் பாம்பு இருக்குதா? இயேசு பொய் சொல்ல மாட்டார். அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத நேரம். அவருக்கு பொய் சொல்ல வராது. அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. நீ பலோகத்தின் தரவுகளை உனக்கு தாருன்னா அதை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், உங்களுக்கும் தந்திருக்கிறார். அதை வைத்து எதை எந்த நேரம் கட்டளை எந்த நேரம் கட்டளை ஞானத்தை கேட்டுட்டா போதும். பரலோகம் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சு. நம்ம நிறைய ஜெபம் பண்றோம், ஆனா எப்படி ஜெபிக்கன்னு தெரியாமலே ஜெபம் பண்றோம்.
காலைல ஜபிக்கிறோம், மத்தியானம் ஜபிக்கிறோம், ராத்திரி ஜபிக்கிறோம், 40 நாள் உபவாச ஜபங்கிறோம், என்னெல்லாமோ சொல்றோம். ஆனா தேவன் கொடுத்த அந்த அதிகாரம் பரலோகத்தின் திறவுகோ, தாவீதின் திறவுகளை உடையவர் ஆண்டவர் இயேசு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். ஆகவே ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோல் தருகிறார். மத்தேயு 18:18 அதுல என்ன இருக்கு? அதுல என்ன தராரு? பூலோகத்திலே நீங்க எவரை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்க எவரை கட்டழிப்பீர்களோ அவைகள் பரலோகத்து கட்டொழுக்கும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்ல. அதே வசனம் தான் இங்க ரிப்பீட் ஆகுது. அதெல்லாம் பரலோகத்தின் தரவுகளை தருவேன்னு சொன்னாரு, இதெல்லாம் சொல்லாம கொடுத்திருக்க. செய்து பாருங்களேன், தேவன் உங்களுக்காக கிரியை செய்வதை நீங்கள் அனுபவிக்கும். இதற்கு ரொம்ப நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். குடும்பத்துக்காகவும் அதில் ஜெபம் பண்ணுங்க. எப்போதும் குடும்பத்திற்காக ஜெபிக்கும் போது குடும்பத்து பிள்ளைகளுக்காக கர்த்தனை நல்லா துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ நான் சபையா இருக்காங்க, இவங்க வீட்டுக்கு ஐயா அம்மா வீட்டுக்கு எப்போ போனோம்னா அன்னையிலேருந்து இவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜெபிக்கிற லிஸ்ட்ல இவன் வந்துட்டாங்க, பொன்மலர் வந்துட்டாங்க, சுபலட்சுமி வந்துட்டாங்க, பாம்பேக்கர் வந்துட்டாரு, இந்திராணி வந்துட்டாங்க. இங்க இருக்க எல்லாரும் ஏற்கனவே லிஸ்ட்ல உள்ள ஆட்கள் துதித்து தான் ஜெபம். கர்த்தாவே சோதராம் ஜோதராம் ஜோதராம், அவளை ஆசீர்வதியும், அவளை பலப்படுத்தும். சோதரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே நாம கேட்கிறோம், ஆனா துதிக்க மறந்து வருவோம். கேளுங்க, கொடுக்கப்படும். சோதனம் பண்ணி கேளுங்க. சங்கரிக்காக சோத்திரம், செல்விக்காக சோத்திரம், முத்துலட்சுமிக்கு சோத்திரம், முத்து பேரணமா முத்துராஜுக்காய் சோத்திரம் சொல்லிதான். என்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள கால் அடி எடுத்து வச்சாங்களோ அன்னையில இருந்து அவங்களுக்கு தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நாவிலே தேவன் அதிகாரம். அதனால உங்க குடும்பத்துக்கு நீங்க உத்தரவாதி சார். குடும்பத்திற்கு பேரப்புள்ள வரைக்கும் தோத்திரம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய. பிள்ளையுடைய படிப்புக்காக சோத்திரம், கணவருடைய வேலைக்காக சோத்திரம், கொடுத்த நல்ல வருமானத்துக்காக சோத்திரம், சுகத்துக்காக சோத்திரம், பலத்துக்காக சோத்திரம், ஆரோக்கியத்துக்காக சோத்திரம், கொடுத்த நல்ல வீட்டுக்காக சோத்திரம், நல்ல சபை கட்டடங்களை தந்ததற்காக சோத்திரம், தண்ணீரின் ஆசீர்வாதம் தந்ததற்காக சோத்திரம், நல்ல அண்டை அவதாரை கொடுத்ததற்காக சோத்திரம், நல்ல உறவின் முறைகள் தந்ததற்காக சோத்திரம், நல்ல சம்பந்திமார் தந்ததற்காக சோத்திரம், நல்ல நண்பர்கள் தந்ததற்காக சோத்திரம், நல்ல நாளை தந்ததற்காக சோத்திரம். ஒரு நாள்ல நீங்க ஆரம்பிச்சு அப்படி மத்தியானம் வந்தோடனே என்ன யோசிக்கணும் தெரியுமா? காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செய்தார், கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிறகு சாயங்காலம் வந்தோடனே 3 வேளைன்னு வச்சுக்கோங்க. காலைல எஞ்சோடனே சோதனம் பண்ணி கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல நாளுக்காக சோதனை ஐயா, காலைதோறும் உமது கிருபை புதியவர்கள், நீர் புது கிருபை தந்ததற்காக சோதரம், மனைவிக்காக சோதரம், மகளுக்காக சோதரம், மகனுக்காக சோதரம், மருமகளுக்காக சோதரம், பேத்திக்காக சோதரம், ஜம்மதிக்காக சோதரம், சபையாருக்காக சோதரம், ஊழியர்களுக்காக சோதரம், ஊழியத்துக்கு கொடுத்த உதவி செய்யறவர்களுக்காக சோதரம், ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களுக்காக சோதரம் 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 சோதரம். அப்புறம் மத்தியானம் வந்தோடனே சாப்பிட்டு உட்கார்ந்த உடனே ஆண்டவரே காலில இருந்து இதுவரைக்கும் என்ன நீ நடத்தி வந்தீர, ஸ்கூல்ல கொண்டு போய் விட செய்தீர சோத்திரம், ஜபத்துக்கு போக வைத்தீர சோத்திரம், மறுபடி கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வைத்தீர சோத்திரம். நல்லா ஆகாரம் இவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிய? 2 நிமிஷம். முழங்கால்லாம் போட வச்சான். சும்மா அப்படி உட்கார்ந்துக்கிட்டு
சாயங்காலம் ஆண்டவரே மத்தியானம் நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூக்கம் தந்தீர், தோத்திரம். அல்லேலூயா. சாயங்காலம் பேத்தியை கூட்டிட்டு வர வைத்து தோத்திரம் கேட்டா மட்டும் உதவி செய்ய சோத்திரம். ராத்திரி படுக்க போகும்போது கர்த்தாவே ராத்திரி நல்ல இழைப்பாறுதல் தருவதற்காக சோத்திரா, நாள் முழுவதும் என்னை தாங்கினே சோத்திரம். எல்லாம் 2 நிமிஷம் தான். அதுக்குள் அவ்வளவு வல்லமை இருக்கிறது, கிருபை இருக்கிறது. அநேகருடைய சோத்திரத்தினாலே என்ன செய்யும்? கிருபை பெருகும். பெருகுமா பெருகாதா? பெருகும். அப்ப சோதனம் பண்ணி பாருங்க. டெய்லி பிள்ளைகளுக்கு சோதனம் பண்ணுங்க, படிப்புக்கு சோதனம் பண்ணுங்க, கணவருக்கு சோதனம் பண்ணுங்க. நல்ல கோபக்கார கணவர் கொடுத்ததுக்கா சோதனம் ஆண்டவரே. ஆமா, நல்ல கணவருக்காக மட்டும் தோத்திரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சத்துருக்களை செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். என் கணவர் நல்ல கோபக்காரன் இருப்பதற்கா சோத்திரம். கோபம் போயிடும். அப்புறம் உங்ககிட்ட அன்பா பேச இந்த ஆவி விலகிறோம். சரி போட்டோம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது பக்கம் 51. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவளை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். லூக்கா 9:1-2. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்துவோம், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் சொத்தம் அவர்களை அனுப்பினார். அதிகாரம் அவர் தரும். இதெல்லாம் நாம் எடுக்கிற அதிகாரம். பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை நீக்கவும் அதிகாரம் உடையவர்களாக தேவன் நம்மை நியமிக்கிற போதுதான் நாம் ஜெபிக்கும் போது அங்கே என்ன உண்டாகிறது? விடுதலை, அற்புதம் உண்டாகிறது. சரி, இது நம்ம வாட்சாச்சு. இதுக்கு மேல இதை போட்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். அடுத்த பகுதிக்கு நேராக போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். விடி வெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். யாருக்கு? ஜெயம் கொள்கிற ஆட்களுக்கு. கிறிஸ்து இயேசு மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் நம்ம வெற்றி திறக்க பண்ணி நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வார்த்தை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. எத்தனை சோத்திரம் வந்துட்டு பார்த்தீங்களா? இதை நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க. அப்ப துதிக்க துதிக்க தேவ கிருபை பெருகும், தேவ மகிமை இறங்கும். சரி, ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் ஞாபகத்துக்கு வர்றதுனால அதை நான் எடுத்து சொல்றேன். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பக்கம் 248. தேவனுடைய மகிமை வழங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோதரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்ப கிருபை பெருகணும், தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு போயிருக்கும் போது ஒரு அம்மா நல்லா ஜோம் பண்ணுவாங்க. ஒரு நாள் பேசும் போது அவங்க மருமகளை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா இப்படிப்பட்ட இருதயம் மருமகள் மேல இருக்குமானால் தேவன் உங்கள் குடும்பத்துல கிரியை செய்ய முடியாது. நீங்க முதல்ல நான் சொல்றபடி செய்யுங்க. ஒரே மகன் ஒரே மருமகள். நீங்க உங்க மருமகளை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதியுங்கள். சோதரம் கொடுத்த நல்ல மருமகளுக்காக சோதரம், நீர் கொடுத்ததற்காக சோதரம் சோதரம் சோதரம். இதை செய்யுங்க. காசா பணமா சார்?
ஒரு தோத்திரத்துக்கு 100 ரூபாய் செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? இல்ல. நீ சோத்திரம் பண்ணுங்கம்மா, கர்த்தர் கிரியை செய்வார். இப்படிப்பட்ட இறுதி உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. தேவன் விரும்ப மாட்டார். நான் சொன்னதை அப்படியே செய்யாது. 6 மாசம் மருமகளுக்குள் ஒரு மனம் திரும்புதல், கிருபை இறங்கிறோம்ல, தேவனே நாமும் மகிமைப்பட்டுறோம்ல, தேவ கிருபை இறங்க அந்த அம்மா மாமியாரோட ஐக்கியம். அது மட்டும் இல்ல, தாய் வீட்டுல இருந்துட்டு இங்க வர மாட்டான்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை. தாய் வீட்டை விட்டுட்டு அங்க மாமியார் வீட்டு பக்கத்திலேயே வீடு எடுத்து அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பிள்ளை வந்தது, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. மாமியாருக்கு நடக்க முடியாது, கோயிலுக்கு கூட போக முடியாது. அப்படி உள்ள அந்த மாமியாருக்கு வந்து எல்லா சேவையும் செய்கிறது என்றால் காரணம் மருமகளை ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மனம் திரும்புதல் தேவன் கொடுப்பது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். துன்பம் பெற பிள்ளைகளை பெறுவதும் அடிக்கடி நான் சொல்லுவேன், அம்மா உன் பையன் போட்டோ, குடும்ப போட்டோ பைபிளுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க நல்லா ஜோபிக்கிற தாய், நீங்க ஜெபம் பண்ணும்போது கையை அது மேல வச்சு அவங்கள ஆசீர்வதித்து சோதனம் பண்ணி நீங்க விட்டுருங்க. உங்க பிள்ளைகள் குடும்பம் நல்லா இருக்கும். இதை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. சிம்பிள்ங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு மிக எளிதான ஒரு வழிதான். பிள்ளையுடைய போட்டோவை வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு 2 கையும் வச்சு கர்த்தாவே தோத்ராம் 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 கர்த்தாவே என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததுக்கா தோத்திரம், வேலை கொடுத்ததுக்கா தோத்திரம், உயர் படிப்பு கொடுத்ததுக்கா தோத்திரம், ஜோம் கொடுத்ததுக்கா தோத்திரம், பலன் கொடுத்ததற்காய் சோத்திரம், நன்மை செய்ததற்காய் சோத்திரம், நீர் கொடுத்த கற்பத்தின் கனிக்காய் சோத்திரம், கற்பத்தின் கனி கத்தரால் சோத்திரம், பிள்ளைகள் கத்தரா கிடைக்கும் பலன். புரியுதா? சிம்பிளா செஞ்சு பாருங்க. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து, பிள்ளைகள் ஒலிவ மர கண்டுகளை போல நம்மளை சுற்றில நிற்கார. தேவன் கிரியை செய்கிறவர். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். நம்ம அவங்க ரோமன் கேத்தலிக். நம்ம நல்லா ஏற்றுக்கொண்டு காலேஜ் தான் கூட்டிட்டு போனோம். நல்லா பேசுவாங்க. என்னன்னா வீட்டுக்காரரு நான் அம்மா விட்டுட்டு மூத்த அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாரு. இந்த அம்மா ஒத்தையில அம்மாவும் கூட உட்கார்ந்துருக்கா. ஐயா கணவர் இப்படி போயிருக்காரு. ஒன்றும் இல்லை, நீங்க நான் ஜோம் பண்ண, நீங்களும் கர்த்தரை தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை. நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா. பெரிய காரியம் கிடைச்சு. இப்படியே ஒரு 2-3 மாதம் அங்க போய் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அவர் ரோமன் கேத்தலிக் இருந்ததுனால கரிஷ்மா கூட்டத்துக்கு ஒரு நாள் போயிருக்காரு. அங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னா அடுத்தது எங்கதான் வரும்? குடும்பத்தை தேடிதான் வரும். மனைவியை தேடி வந்துட்டார். வந்து வீட்டுல ஐக்கியமாயிட்டார். பிறகு திரும்ப போன அவர்கிட்ட பேசினா அவர் ஒரு தடவை இங்க சபைக்கெல்லாம் வந்திருந்தார். எதுக்கு அதை சொல்லிடா? குடும்ப சமாதானம் தேவன் அருளுகிறது. இந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கார். நாவில அந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் எதுல இருக்குன்னா துதிக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவரை துதிக்க 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 எல்லாவற்றும் சக்மின்ஸ்ல இருக்கிற வேத பண்டிதர் ஜபிப்பது ரொம்ப அழகா இருக்கும். கேட்கறதுக்கே இனிமையா இருக்கும். I thank you, Father, for giving this opportunity to preach. Thank you, Father, for giving this Bible study. Thank you, Father, for helping to deliver the message. Thank you, thank you, thank you, thank you. சொல்லிக்கிட்டே இருக்க.
நம்ம எப்பமாவது இங்க ஜட்ஜுக்கு வந்து 3 பாட்டு பாடணும்னா 4வது பாட்டுல மெதுவா அப்பதான் ஊத்து அடிச்சு வாயை திறந்து நாம அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. உங்களுடைய குடும்பத்துல நீங்க இருக்கும் போதே தேவன் கொடுத்த கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் சொல்லுவாங்க. எப்படி? உன் ஆசீர்வாதங்களை கணக்கிட்டு பார் அப்படிங்க. பிறந்ததுல இருந்து அல்ல விவரம் தெரிஞ்சதுல இருந்து அது ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை நிறைஞ்சு பார்த்தா கோடான கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கும். அதுக்காக நான் 1000 சோத்திரம் பண்ணால் கர்த்தர் அற்புதம் செய்யலாம் குறுக்கொழி சொல்லி தர மாட்டேன். அப்படிலாம் செய்ய மாட்டேன். 1000 சோத்திரம் பலியிட்டு விட்டு உங்கள் குடும்பத்தில் அப்படி தேவன் வேதத்தில் சொல்லல. எல்லாவற்றிற்கும் பிதாவாகிய தேவனை சோத்தரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவரை அனுதினமும் மூச்சு நம்ம விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, இத மாதிரி அப்படி நடக்கும் போதும் சோதரம், உட்காரும் போதும் சோதரம், படுத்திருக்கும் போதும் சோதரம், சோதரம் பண்ணிட்டே இருந்த பாருங்க. சர்ச்சுக்கு வந்த சோதரம் தான் மழை திறந்த வெள்ளம் போல அது வந்துடும். துதித்து கொண்டே மனதுக்குள்ள சோதரம் பண்ணிக்கிட்டே சோதரம் ஆண்டவரை கொடுத்த நல்ல ஆகாரத்தை சோதனை ஆண்டவரை நல்ல ஆகாரம் செய்து கொடுத்த என் துணைவிக்காக சோத்திரம். ஒருவர் இப்படி ஜெபம் பண்ணார், சமையல் செய்து பரிமாறின அந்த கரங்களுக்காக உனக்கு சோத்திரம். எப்படி தங்க கொண்டாந்து வச்சு தின்னும் அப்படின்னு போகாம அன்பா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு இன்னும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுக்கே தோத்திரம். ஆண்டவரை துதிப்பதற்கு காரணங்களை கண்டுபிடித்து நாம் துதிக்கலாம். ஜபத்துக்கு பதில் வரல, தோத்திரம் ஆண்டவரே. நீர் என் ஜபத்தை கேட்கல, தோத்திரம் கத்தாது. ஏன்னா நன்மை இருக்கும். பிள்ளை கேட்ட எல்லாமே தூக்கி கொடுப்போம். கத்தி கேட்கணுங்க, இவ்வளவு பட்டா கத்தி உடை அப்படின்னா கொடுப்போமா? தெரியும், கொடுப்போம். அப்போது அறியாமையினாலே சில காரியங்கள் நாம் கேட்கும் போது தேவன் கொடுக்காவிட்டாலும் கொடுக்காததற்காக சோத்திரம். அம்மாவுடைய பேரன் அவர்கள் விக்டர் சாமியாருடைய மகன் நீட் எழுதுறான், ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஜோம் பண்ணியிருந்தோம். நீட் ரிசல்ட் நான் வந்திருக்கோம். ஆண்டவரே நீட்டுக்காக வந்து சோத்திரம், மேற்படிப்புக்காக வந்து சோத்திரம், தேவ யுத்தத்துக்குள்ள எங்களை வைத்துக் கொண்டதற்காக சோத்திரம். தேவதாயம் அப்படியே சொன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா கர்த்தர் நல்லவன், ஜீவனம் கொடுத்து. நீங்க அதிகம் உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு தோத்திரம் பண்ணிட்டு கொஞ்சமா ஜெபம் பண்றீங்களோ உங்களுக்கு பெருக்கமான பதில். சுருக்கமான ஜபத்திற்கு பெருக்கமான பதில். உண்மையில நல்ல தோத்திரம். நான் ஒரு நாள் காலைல 10ல இருந்து 4 மணி வரை தோத்திரம் பண்ணேன். எதுக்கு தெரியுமா? என் ஊழியத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் வேணும். அசாம்ல சர்ச்சு கட்டேன், முடிக்கணும். கையில ரூபா கிடையாது, யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன். அந்தவரை யார்ட்டு போய் கேட்க? தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், 30,000 ரூபாய் வேணும், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், இப்பட்டு எல்லாம் தந்திராளுக்காக சோதரம் கத்தாவே 4 மணி வரை. அதான் முழக்கால் படிச்சோம். உட்கார்ந்துருக்கும் போது, எந்திக்கும் போது, சாப்பிடும் போது, மத்தியானம் தூக்காம தூக்கத்தை பெருத்து 4 மணிக்கு 2 பேர் ஞாபகப்படுத்தணும். அது வரைக்கும் வரல. உடனே இந்த மாதிரி 30,000 வேணும், ப்ளீஸ் ப்ரே அண்ட் ஹெல்ப் இஃப் பாசிபிள். முடிஞ்சா உதவிச்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் எஸ்எம்எஸ் 30,000 நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு. கிருபை தான், கேட்கறதுக்கே கிருபை வேணும். அது வரைக்கும் அவர் மண்டல காலத்திலே வரல. ஆனா சொன்ன அடுத்த அந்த ஜட்ஜை கட்டி முடிச்சிட்டோம். அதுபோல நீங்க டெய்லி சாதாரண ராத்திரி போகும்போதும் இன்னைக்கு காலையில இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கொஞ்சம் 2 நிமிஷம் யோசித்து பாருங்க. நான் யோசித்து பார்ப்பேன். யோசித்து பார்த்தா, ஆண்டவரே காலைல நான் 3 மணிக்கு எழுப்பினேன், எந்திரிச்சேன், தோத்துறோம். 6 மணி வரை ஜெபம் பண்ணேன், தோத்துறோம். பிறகு ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்தேன், தோத்துறோம்.
ஆராதனைகளை ஆராதிக்க கிருபை, நடத்தல ஆராதிக்க கிருபை செய்து தோத்துறான். செய்தி தந்தீர், செய்தி கொடுத்தேன் தோத்துறான். பிறகு ஒரு குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்க வைத்தீர் தோத்துறான். பிறகு போய் வீட்டுல போய் நல்லா சாப்பாடு கொடுத்தீர் தோத்துறான். நல்லா மத்தியானம் 2 மணி நேரம் தூக்கம் தந்தீர் தோத்துறான். இப்பொழுது என்னை வந்து இங்க நின்று பேச வைத்திருக்கிறீர் தோத்துறான். வீட்டுக்கு கொண்டு போவீர் தோத்துறான். ராத்திரி நல்ல சுதந்திரவீர் தோத்துறான். இவ்வளவுக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சு? 2 நிமிஷம். இதை நீங்கள் செய்து பழகி பாருங்க. தேவன் பேரிலே முறுமுறுப்பு வராது. கர்த்தரை ஒரு பொழுதும் குறை சொல்லுகிற எண்ணம் உங்களுக்கு வராது. தேவன் அவன் கொடுத்த குடும்பம் நல்ல குடும்பம் தந்திருக்காருங்கிற ஒரு மன திருப்தி உங்களுக்குள் வந்தார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள். அதுதான் முக்கியம். சமாதானம், தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கும். எதை இழந்தாலும் சமாதானத்தை இழக்க நான் ஆயத்தம் இல்லை. எதை வேணுமானாலும் விட்டு கொடுக்க நான் ஆயத்தம் ஆண்டவரே, ஆனால் சமாதானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சமாதான பிரபு நம்முடைய ஆண்டவர். ஒரு பேர் என்ன? சமாதான பிரபு, யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் கர்த்தர். நமக்குள் அந்த சமாதானம் இருக்கும்போது குடும்பத்துக்குள் போகும். குடும்பத்துக்குள் இருக்கும்போது அது எல்கை எங்கும் சமாதானம். எல்கையை சமாதானம் உள்ளவர்கள் ஆக்குவார், செய்வார். தேவனால் உண்டான பயங்கரம் யோசபாத்தை சுற்றிலும் இழைப்பார்தலை கட்டளை. அவர் தான் தெய்வம், அவரை தான் ஆராதிக்கிறார். ஆள்வதிக்கு எவ்விடத்தையும் உனக்கு சுதந்திரமா தந்தே. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்குதான் நாங்க உழைக்கிறோம், அதுக்கு தானே நாங்க பிரயாசப்படுகிறோம். அதுக்காக நான் ராத்திரி 2:45 எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் தூக்க முடியாது. உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அப்புறம் 4:45 வசனம் அவர் தந்து அதுக்கப்புறம் அதை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் எழுதி அதுக்கப்புறம் இங்க வந்து செய்து கொடுக்கறனா உங்களுடைய ஆசீர்வாதம். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், ஊழியம் நல்லா இருக்கும், சபை நல்லா இருக்கும், தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும். தலைமுறைக்கும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அந்த ரட்சண்யம் நமக்குள் வந்த அந்த விசுவாசம் உன் தாயாகிய லோவிசாலுக்குள்ளும் பாட்டியாகிய ஐனிக்கேயாக்குள்ளும் இருந்ததே. 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாக மன்னிக்கிற லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ள நிலைத்திருக்கு என்று நிச்சயத்திருக்கிற. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற தேவ பக்தி, நமக்குள்ள இருக்கிற தேவன் பேர் உள்ள அன்பு நம்மோட போகாது. அது நம் பிள்ளை பேர பிள்ளைகளுக்கு அது கடன். என்ற ஒரு பிரதர் சாட்சி சொன்னார் இன்னைக்கு. ஐயா, எங்க தாத்தா ஆலயத்துக்கு கரெக்டா போயிடுவாரு. ஆலயத்துக்கு தான், எந்த ஆலயமா இருக்கட்டும் கரெக்டா போயிடுவாரு. முழங்கால் நின்று அப்படி ஜெபம் பண்ணுவாரு. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தார். இன்னைக்கு எனக்குள்ள அந்த பக்தி இருக்குன்னார். அதான் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். எதுக்கு நாங்க திரும்ப சொல்றோம், கரெக்ட் நேரத்துக்கு வா சொன்ன ஆட்களுக்கு என்ன செய்யறது, வருத்தம் வந்துடுது. என்ன நீங்க ஸ்கூலுக்கு திரும்பி போக்க, நான் எந்திரிக்க நேரம் தான் ஸ்கூலுக்கு வருவேன். டீச்சர் சொல்லுங்க பாப்போம், தைரியம் விசுவாசிகளுக்கு தான் சொல்லி பாருங்க. நான் எந்திரிக்க நேரம் தான் நான் வேலைக்கு வருவேன் சொல்லி பாருங்க சார். அதுக்கு அறிவு இருக்கிறது, தேவனை தேடுவதற்கு உணர்வு இல்லை.
காலைல எந்திக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். காலைல 8:30 மணி தருவிச்சுனா 8:25க்குள்ள இருக்கணுங்கிற அந்த உணர்வு இல்லாதனால பிள்ளைகளை தொட்டுல போட்டு இன்னும் என்ன செய்யறோம், தாலாட்டு. அப்படி செய்யாது. காலைல என் மருமக சொல்லுவா, நாளைக்கு சர்ச்சுக்கு போனோம், டெய்லி 7 மணிக்கு எந்திப்பா, 6:30 மணிக்கு நீ எந்திக்கணும். அதுதான் கண்டிப்பு. 6:30க்கு எந்திக்கணும், 8 மணிக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கணும். நீ சர்ச்சுக்குள்ள போன பிறகு என்ன செய்வேன் நான் கேட்பேன். குரு என்ன சொல்லுதாரோ அதை அப்படியே நீ செய்யணும். முடிஞ்ச பிறகு என்ன பிரசங்கம் பண்ணான்னு கேட்பேன், சொல்லணும், என்ன வசனம் பேசுன. நேரம் போறதுக்கா நம்ம போனோம்ல, அங்க போறோம், கர்த்தரை தேடி போ, தேவனை தேடி போ. இருக்கிற அந்த 1 மணி நேரத்தை ஒழுங்கா பயன்படுத்தணும் நீ. அப்பந்தான் தேவன் உண்மையில் பிரியமாயிரு. அது அந்த பிள்ளை செய்ய ஆரம்பிக்க. நம்ம சொல்லி கொடுத்தா என்ன செய்யும்? நம்ம சொல்லி கொடுத்தா அந்த பேர பிள்ளைகளை அப்படியே ஜெபம். நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்.